ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சிம்பிளான அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் ஈஸியாக எப்படி ஸ்டிச் ப்ளவுஸில் போடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டில் போட்டிருக்கிற நமக்கு தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு தான் போட்டிருக்கேன். ஈஸியாகவே நம்ம ட்ரா பண்ணி போட முடியும். எல்லோரும் நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பண்ணேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஸ்டிச் ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸ், நம்ம நார்மல் ரெகுலர் வேர் சாரீக்குள்ளே காட்டன் ப்ளவுஸ். அதில் இப்படி நான் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை எப்படி கட் பண்ணியிருக்கேன். அதை ரெண்டாக மடிச்சுட்டு செமி சர்க்கிள்ஸ் நம்ம இப்போ ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸில் வரைஞ்சிக்கலாம். நல்ல ஸ்லீவை மடித்து சென்ட்ரு பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பார்த்து அது சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதையும் இப்படி நீங்கள் மடிச்சிங்கன்னா இதோட சென்டரும் கிடைக்கும். இப்போ அதுவும் இந்த சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு 1/4 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அது ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் திருப்பி ஒரு 1/4 சென்டிமீட்டர் விட்டுட்டு அடுத்த செமி சர்க்கிள். ஸோ அது மேலே இன்னொரு லைன். ஸோ இது மாதிரி பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் அதை இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு, கீழே கோடு போட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளேயும் கோடு போட்டிங்கன்னா ஈவனாக நமக்கு அதை டிவைட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு, கீழே அப்புறம் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அப்புறம் அந்த சின்ன பாட்டை டிவைட் பண்ணுற மாதிரி இப்படி போட்டிங்கன்னா ஈவனாக நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு மீதி இருக்கிற போர்ஷனும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இந்தமாரி த்ரெட்டோட நாட் வந்து மடிப்புக்குள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். அது உங்கள் சாரீ கலரோட காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸ்டெம் ஸ்டிச் போடுறேங்க. குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் ஸ்டெம் ஸ்டிச் போடுறேன். ரிவர்ஸில் இந்த மாதிரி சின்ன ஸ்டிச் எடுக்கணும். ஸ்டெம் ஸ்டிச்சோட டீட்டெயில் டுட்டோரியல் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பிகினர்ஸ் கூட இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான், ஸ்டிச்சஸ் தான் நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிட்டே பண்ணிடலாம், இல்லை ஃப்ரேமில் பண்ணாலும் பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இது கையில் பிடிச்சிட்டே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இது நான் ஸ்லீவ்ஸில் இப்போ பண்ணுறேன். இதே இது நெக்லேயும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் லைன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு இப்போ நான் பாருங்கள், அது மடிப்புக்குள்ளேயே நூல் கீழே வர மாதிரி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் அளவுக்குள்ள சின்ன ஃப்ரேம் அதை வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு 2 பூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறதுனால இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஃப்ரேம்ஸை 2 பூக்கு வர மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃப்ரேமில் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும், ஈஸியாகவும் இருக்கும் பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு, நூலும் சிக்காகாது. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரோக்ஸை கண்டினியூ பண்ணணும். இது ஒரு ஃப்ளவருக்குள்ள ஸ்ட்ரோக்ஸ் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன்.
அது பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு நல்ல ஸ்ட்ரோக் வி மாதிரி வரும்போது இந்தமாரி பேக் சைடில் மடிப்புக்குள்ளேயே நீடில் விட்டு இந்த பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் திருப்பி போடுங்க. அப்போ பண்ணும்போது பின்பக்கம் நிறைய நூல் வந்து உங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே நான் மடிப்புக்குள்ளே வர மாதிரி கொடுக்குறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு பின்பக்கமும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நூலில் பண்ணுறதுனால பின்பக்கம் ஃபுல்லாக நூல் தான், காட்டன் த்ரெட் தான் இருக்கும். ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன், 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லா ஸ்ட்ரோக்ஸும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அது அப்படியே ஒரு இடத்துல கேதர் ஆகிறது பார்க்க அழகாக இருக்கும். பின்னாடி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 நாட் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிடுங்க. ஸோ இது பாருங்கள், இந்த ஸ்டெம்ஸ் வர்றது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் பிங்க் கலரில் எடுத்துருக்கிறேன் த்ரெட். அதுவும் இந்த மாதிரி மடிப்புக்குள்ளே நாட் உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸோட எட்ஜ்லேயும் ஒரு சின்ன லேசி டேசி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்து அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுக்கணும். நூல் வந்து ஊசியை சுற்றி வரணும். அந்த மாதிரி இன்னொரு தடவை பாருங்கள், ஊசி மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். அப்புறம் அதை பக்கத்துலேயே லாக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரோக்கு மேலே சின்ன சின்ன ஃப்ளவர் நம்ம ஒரு 4 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிருக்கிறோம்ல, அந்த இடத்துலையே அதுக்குள்ளே வர மாதிரி குட்டி குட்டி பூ போடுங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பண்ணும்போது பார்த்தா ஒரு ஸ்கேலப்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ப்ளவுஸோட அந்த இதுவே ரொம்ப அழகாக இருந்தது, ஸ்லீவ்ஸ். அது இது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். லேசி டேசியோட டீட்டெயில் டுட்டோரியலும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீடில் எடுக்கணும். அதை பக்கத்துலேயே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வரணும். அவ்வளோதாங்க. ஸோ இது அவ்வளோதாங்க. இது பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இவ்வளோ சிம்பிளாக அழகாக இது போட்டுடலாம். பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு 2 நாட் போட்டுட்டு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா நூல் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாது. இது அடுத்தடுத்து இந்த பூ போடும்போது இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக இப்போ போட்டு முடிச்சாச்சு. பாருங்க, இது ஒரு அழகாக ஒரு ஸ்கேலப்ஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல லுக் இருக்குது. எந்த சாரீக்கும் இது நல்லா சூட் ஆகும். இந்த டிசைன் என்ன கலர் காம்பினேஷன்னாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இந்த டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்கேலப்ஸ் பாருங்கள், ஈவனாக ஒரே மாதிரி போட்டோன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்லையும் இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்லேயும் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நூல் தெரியும். ஏன்னா பாதி நம்ம மடிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அப்படி தெரிஞ்சாலும் அது ரொம்ப அழுத்தாது. காட்டன் த்ரெட்டு தான், நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஈஸியான டிசைன் உங்களோட ஸ்டிச் ப்ளவுஸில் உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ. Thanks for watching.